இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, யோசேப்பினுடைய வாழ்விலே அவருடைய வாழ்வை அப்படியே நாம் பின்னால திரும்பி பார்க்கும்போது அவர் கனிதருகிற செடியாய் அவர் இருந்தார். யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களிலே தன்னுடைய குமாரர்களை ஒவ்வொருவராய் பேரை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தான் இந்த ஆதியாகமம் 49வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 49வது அதிகாரத்திலே இந்த வசனமானது ஒரு விசேஷித்த ஒரு வசனம். அப்படி ஏன்னா யோசேப்பு கனிதரும் செடியாய் அவர் இருந்தார். அவர் தன் தகப்பனோடு தன்னுடைய வாலிப பிராயத்துல அந்த நேரங்களிலும் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தன் தகப்பன் சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனிதனாயிருந்தார். அதன் பின்பு அவர் தன்னுடைய சகோதரரால் வெறுக்கப்பட்டு இஸ்மவேலுடைய கரத்துல விற்கப்பட்டு போர்த்திபாருடைய வீட்டிலே அடிமையாக போகிறார். அங்கே போகும்போதும் அவருடைய வாழ்க்கையை அந்த போர்த்திபார் பார்த்தார். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை போர்த்திபார் கண்டுகொண்டார். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று போர்த்திபார் பார்த்து அவனை உயர்த்தினார். அவனுடைய வீட்டுக்கு விசாரணைக்காரன் கர்த்தனாய் மாற்றினார் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, தான் எங்கெங்கெல்லாம் போறாரோ ஃபர்ஸ்ட் அப்பா வீட்டுல நல்ல ஒரு ஆசீர்வாதம், அப்பாவோட அன்பு கிடைச்சது, அப்பாவோட சிநேகம் கிடைத்தது, செழிப்பான காரியங்கள் இருந்தது. அங்கேயும் ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு தெய்வ மனிதனா யோசிப்பு இருந்தார். ஒரு வாலிப மகனா எங்க இருந்தார். பாருங்க, போர்த்திபாருடைய வீட்டிலும் ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு வாலிப மகனாய் அவன் இருந்தார். ஆண்டவரை எல்லா சூழ்நிலைமையும் அப்படின்னா ஆண்டவரை சுமந்து செல்லுகிற ஒரு பாத்திரமாய் யோசேப்பு இருந்தார். காலை வெளியிலே யோசேப்பை போல பாருங்க, எல்லா சூழ்நிலைமையிலும் பாருங்க, கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் ஆசீர்வாதத்திலும் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாய் மாறுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலை செய்வா.